பிறவியின் அர்த்தம் உணரவே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த எடிட் எப்படி பண்றதுன்னு பொறுமையா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. I'ma stack bricks up, build what I want to. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. Play Store ஓபன் பண்ணிட்டு Pinterest வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். சர்ச் ஆப்ஷன் போயிட்டு இந்தியன் கப்பிள் வீடியோஸ் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு இதிலே ஷோ ஆகும். இதை வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலான்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷேர் ஆப்ஷன் கொடுத்து காப்பி லிங்க் கொடுத்துக்கிறேன். இப்போ லிங்க் வந்து எனக்கு காப்பி ஆயிடுச்சு. இப்போ நான் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு Pinterest டவுன்லோடர் அப்படின்னு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நான் காப்பி பண்ண லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் வந்து இருக்கும். டவுன்லோட் வீடியோன்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். மேலே 3 டாட்ஸ் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடுன்னு கேட்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது கேலரியில் வந்து உங்களுக்கு சேவ் ஆயிரும். இன்ஷாட் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச வீடியோஸ் வந்து ஒரு 3 வீடியோ வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் இருக்கிற வால்யூம் வந்து ஃபுல்லாகவே குறைச்சிருங்க. எல்லா வீடியோ கிளிப்பிங்ஸில் குறைச்சதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க தேவையில்லாததெல்லாம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட. இந்த வீடியோக்கு சாங் ஆட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சாங் ஆடியோன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னே மை மியூசிக்ன்ட்டு இருக்கு, எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கு. மை மியூசிக்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற சாங்ஸ் எல்லாம் வரும். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோனா நீங்கள் வீடியோவில் வச்சுருக்கிறத வந்து ஆடியோவாக தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும். நான் இப்போ வந்து வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இது ஆடியோவாக பிரித்து கொடுத்துருச்சு. இதை நான் டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இதை வந்து 30 செகண்ட்ஸ் கிட்ட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. கீழே கேன்வாஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி இந்த எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே 9:16 ரேஷியோ இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோ கிளிப்பிங் கிளிக் பண்ணி மேலே மூவ் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக 38, 39 அது வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ பிஐபி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஹாட் டெம்ப்ளேட் தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்ஸ் மார்க் குட்டியாக அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக இது ஃபில் ஆயிரும். இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த ஹாட் டெம்ப்ளேட் நீங்கள் 1 கிளிக்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸ்க்ரீனுன்னு கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து நீங்கள் குரோம்லேருந்து கூட காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களோட ஸ்கில் தான். நான் வந்து குரோம்லேருந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கலர் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான், உங்களோட ஸ்கில் தான். நான் வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளோ எஃபெக்ட்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணுங்கிறது. இப்போ வந்து இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மோஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் மோஷன்ஸ் உங்களுக்கு வரும் நிறையா. இதில் எது வேணால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னுக்கு ஒரு மோஷன், அவுட்டுக்கு ஒரு மோஷன் இருக்குது. இது எல்லாமே செலக்ட் பண்ணி டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கார்னரில் ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு டைம் டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு கேட்கும் இந்த டெக்ஸ்ட்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாகவே வந்துடும். இதுக்கப்புறம் சாங் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடிட் ஆப்ஷன் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்லேயே எடிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பான். இதையும் நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இல்லை எடிட்டின் கீழே இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி நீங்கள் இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டைம் வீடியோ ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.